செய்யக்கூடிய அளவு இருக்குமா? கட்டாயமாக மக்கள் அனைவரும் தங்களுடைய கருத்துக்களை இந்த தேர்தல் அறிக்கை குழுவினரிடம் வழங்க முடியாமல் இந்த நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களின் மூலமாக நேரடியாக மக்கள் கருத்தை இந்த குழுவினருக்கு தெரிவிக்கும் வசதியையும் ஏற்படுத்தியிருக்கிறோம். மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை செய்வதற்காகத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி மேலும் 5 ஆண்டுகளுக்கு தொடரும். எல்லா காலத்திலும் மக்களுக்காக நாங்கள், மக்களுடன் நாங்கள் என்று எங்கள் முதலமைச்சர் சொல்வது போன்ற ஒரு நிலையிலே நாங்கள் இன்றைக்கு எங்கள் பணியை தொடங்கி இருக்கிறோம். வழக்கமாக திமுக தேர்தல் எல்லாம் நிறைவேற்றப்படும். இந்த தேர்தல் இந்த கடந்த 2021 வாக்குகள் நிறைய நிறைவேற்றப்பட்டு பல போராட்டங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இல்லை, சில விஷயங்களில் செய்ய முடியாது. காரணம், ஒன்றிய அரசு திட்டமிட்டு சதி செய்திருக்கிறது. உதாரணத்துக்கு நீட் விலக்கு என்று எடுத்துக்கொண்டால், நீட்டிலே அவர்கள் ஒன்றிய அரசு ஏற்கனவே இருந்த சட்டத்தையே மாற்றி புதிய சட்டத்தை உருவாக்கி அதன் மூலம் நீட் தேர்வை விலக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். ஆனால் செய்திகள் எப்படி வருகிறது என்றால், அவர்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கேள்வித்தாள்கள் எல்லாம், நீட்டுக்கான கேள்வித்தாள்கள் எல்லாம் வெளியாகி அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் ஆளுகிற மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கிடைக்கும் வகையிலே சில திட்டங்களை அவர்கள் செய்து வருகிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம் வருகிறது. தமிழ்நாடு முன்னேறக்கூடாது என்பதுதான் பாஜகவின் எண்ணம். தமிழ்நாடு முன்னேறக்கூடாது, தமிழர்களுக்கு எந்த முன்னேற்றமும் இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணம். அதன் விளைவாகத்தான் ஒரு எய்ம்ஸை கூட அவரே அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸை கூட இன்னும் திறக்கவில்லை. தமிழ்நாட்டில் எந்தவித முன்னேற்றமும் வரக்கூடாது என்பது பாஜகவின் எண்ணம். அதன்படி தான் தமிழர்களை அவர்கள் எப்பொழுதுமே புறக்கணித்து வருகிறார்கள். சார், காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளர் செய்தியாளர் சந்திக்கும் போது சொல்லியிருக்காரு, நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைத்துட்டு திமுகவோட காத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்க போகிறோம்? அதுவும் காலம், தேர்தலுக்கு இன்னும் 3-4 மாதங்கள் இருக்கின்றன. அதுக்குள் பேச்சுவார்த்தை முடியும். ஆனால் அவங்க இன்னமும் நாங்கள் ஆமாம், அப்போ எங்களை சந்தித்து விட்டார்கள். முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என்று ஒரு இதுவரை அப்படி இல்லை. இதுக்காக தேர்தலுக்கு 1 மாதத்துக்கு முன்னால், தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்னால் தான் இந்த முடிவுகள்லாம் வெளிவந்திருக்கின்றன. ஆனாலும் அனைவரும் எங்கள் கூட்டணியிலே தொடர்வார்கள். ஒரு இனிமையான, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை எங்கள் தலைவர் எடுப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் 1 மாத இடைவெளியில் தான் இந்த முடிவுகள்லாம் எட்டப்படும். ஆனால் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியிலலாம் பேசப்படுது. அதாவது இவங்க சீக்கிரமாக இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்களோ? இல்லை, அவங்களே அதை அவர் மறுத்திருக்கிறார். திமுகவுடன் தான் எங்களுடைய கூட்டணி என்பது காங்கிரஸ் சார்பிலே அமைக்கப்பட்ட அந்த குழுவின் தலைவர் இன்றைக்கு மிக வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார், உறுதியாக சொல்லியிருக்கிறார்.